ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து யுவர் ஸ்கையோட எபிசோட் 1 வந்து போடலான்னு இருக்கேன். இது வந்து ஒரு ஜப்பானீஸ் சீரீஸ். இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் இருக்குது. இது வந்து ஒரு காலேஜ் லைஃப்பில் வந்து நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. இவங்களோட லவ் ஸ்டோரி எப்படியெல்லாம் போகுது, அவங்கள எங்கே கொண்டு போய் விடுதுன்றதெல்லாம் பார்க்குறதுக்காக வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா வந்து அவரோட யூனிவர்சிட்டிக்கு வந்து நடந்து போகிறாரு. அப்போ அங்கே இருக்க வாட்ச்மேனுக்கு தான் வந்து மரியாதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு காலேஜ்குள்ளே போகிறான். உள்ளே போனோடனே வந்து அங்கே ஒரு ஸ்வீப்பர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டிடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹினாட்டா, அதாவது நம்ம ஹீரோ இருப்பான்ல, அவர் பேர் வந்து ஹினாட்டா தான் என்ன பண்ணுறாருனா வந்து அந்த ஸ்வீப்பருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, அந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்க. அப்படி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஸ்வீப்பரும் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹினாட்டா வந்து அவனோட கிளாஸ்க்கு போகிறதுக்காக வந்து ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருப்பான். ஏறிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டெப்ஸோட டாப்பில் வந்து இன்னொருத்தன் வந்து இருப்பான். அவனோட பேர் வந்து ஓஜி. அவன் எதுக்காக வந்திருப்பானா வந்து நம்ம ஹினாட்டாவுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பான். நிறைய ஃப்ளவர்ஸ் பொக்கேவோடு தான் வந்திருப்பான். வந்து நம்ம ஹினாட்டாட்டையும் வந்து அந்த பொக்கே வந்து கொடுக்குறான். உடனே வந்து நம்ம ஹினாட்டாவும் அதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹினாட்டாவுக்கு வந்து ஓஜியை பிடிக்காது. இருந்தாலும் வந்து அவன் வற்புறுத்துறான்றதுனால வாங்குறான். ஏன்னா நம்ம ஹினாட்டா வந்து ரொம்ப கைண்டான பர்சன். அதனால் நோன்னு சொல்ல மாட்டான் யார்கிட்டையும். அதனால் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் நாளைக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓஜி சொல்லும்போது நம்ம ஹினாட்டா என்ன பண்ணிடுவான்னா, எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிடுவான். அதுவும் இல்லாமல் இந்த பொக்கேக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போயிடுவான். போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த பொக்கே வந்து கீழே விழுந்துடும். அந்த பொக்கேவை எடுக்கிறதுக்காக வந்து நம்ம ஹினாட்டா வந்து கீழே போய் அதை எடுத்துகிட்ருப்பான். எடுத்ததுக்கப்புறம் அவன் எந்திரிக்கும் போது என்ன பண்ணிடுவான்னா வந்து ஒருத்தவனை வந்து இடிச்சிருவான். அவன் வந்து காஃபி குடிச்சிட்டு வருவான். அந்த காஃபியில் இடித்ததுனால வந்து அந்த காஃபி எல்லாமே அவனோட மேலே கொட்டிடும். அவன் வேறு ஒயிட் ஷர்ட் போட்டதுனால வந்து அவன் ஷர்ட் ஃபுல்லாகவே வந்து அந்த காஃபி வந்து கொட்டிடும். கொட்டின உடனே வந்து நம்ம ஹினாட்டா வந்து யார் மேலே கொட்டுச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அவன் வந்து செம்மையாக பயப்பட்டுடுறான் பார்த்த உடனே. அது யாருன்னா வந்து நம்ம சோரா. இவர் தான் வந்து நம்ம சீரீஸோட செகண்ட் ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து செம்ம அழகாக இருக்கிறதுனால வந்து நிறைய பொண்ணுங்க வந்து இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நம்ம சோரா வந்து என்ன பண்ணிடுவான்னா எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுவான். அவங்களோட ஃபீலிங்ஸை கூட வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டான். பிடிக்காதுன்னா டேரெக்டாகவே வந்து சொல்லிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படி இல்லைன்னா கண்டுக்காமல் எந்திரிச்சு போயிடுவான். அது மட்டும் இல்லாமல் வந்து இவன் வந்து சொந்தமாகவே வந்து ஒரு பாரும் வச்சுருக்கான் காலேஜில் படிச்சுக்கிட்டே. இப்படி பார் வச்சதுனால வந்து அங்கே வந்து எல்லாருமே நிறைய பொண்ணுங்க வந்து இவனை பார்க்குறதுக்காகவே வந்து அந்த கிளப்புக்கும் வருவாங்க. இதை வச்சே இவன் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம சோரா வந்து நிறைய சண்டையும் போடுவானா. ஏன்னா வந்து அவன் கிளப்பு நடத்தியிருக்கால, அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்கும். அதுவும் இல்லாமல் ஏதாவது இல்லீகல் பிஸ்னஸ் ஏதாவது நடந்ததுன்னா வந்து நம்ம சோரா வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அதனாலேயே வந்து நம்ம ஹினாட்டா வந்து பயந்துட்டு அவன் என்னை அடிக்க தான் போகிறான்னு சொல்லிட்டு பயந்து அப்படி நின்றுட்டுருப்பான். அப்போ தான் வந்து நம்ம சோரா வந்து அவன் அடிக்கவும் மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், சும்மாவே தான் நின்றுட்டுருப்பான். நின்று நம்ம ஹினாட்டாவை பார்த்துட்டே இருப்பான். உடனே ஹினாட்டா என்ன பண்ணுவான்னா அவன் பேக்கெட்டில் இருக்க கர்ச்சீப் எடுத்து அந்த கொட்டியிருந்த காஃபி மேலே தொடச்சிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம சோரா என்ன பண்ணிடுவான்னா ஹினாட்டாவோட கையை பிடிச்சிட்டு அடிக்கிறதுக்காக வருவான்னு நினச்சிட்டு ஹினாட்டா வந்து பயந்துருவான். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறா, போதும் நீ இதுவரையும் பண்ணதே போதும், கிளம்பு பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா வந்து ஹினாட்டாட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவான் எதுவுமே பண்ணாமல். அப்போ தான் வந்து ஹினாட்டா இப்போ உங்கள் ஷர்ட்டுன்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவன் எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே போனதுனால என்ன நடக்குது இங்கே, இவன் என்ன அடிக்கவும் இல்லை திட்டவும் இல்லை, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பான். அப்போ தான் வந்து இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் ஒரு ஹைலைட்டை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹினாட்டா வந்து சோராவோட முதுகில் வந்து உட்காந்து போயிட்டுருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இது எப்படி நடந்ததுன்ற கதையை வந்து இப்போ போட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹினாட்டாவுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து சோராவோட தம்பி ஒன்று, இன்னொருத்தன் வந்து அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. சோராவோட தம்பியோட பேர் வந்து என்னென்னா வந்து ரிக்கோ. இவன் வந்து நம்ம ஹினாட்டாட்ட என்ன சொல்கிறான்னா, என்னோட தம்பி வெளியில் தான் ரக்கட் மாதிரி இருப்பான், ஆனால் வந்து உள்ளே வந்து எல்லாமே வந்து பாசம் எல்லாமே இருக்கும்னு சொல்லுவான். இன்னொன்று நம்ம ஹினாட்டாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவனோட பேர் வந்து ருயிட்டோ. இவன் வந்து என்ன பண்ணுவான்னா வந்து எப்படி இருந்தாலும் வந்து அவன் வந்து ரொம்ப ரக்கடான பர்சன் தான். அதனால் உன்னை தொலைச்சி கட்டிடுவான். அதுக்கப்புறம் இப்போ வந்து உன்னை சும்மா விட்டுருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து ஏதாவது பண்ணானா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருயிட்டோ வந்து சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஹினாட்டா வந்து யோசிச்சு பார்ப்பான், அவன் எப்படி ரக்கடுன்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்ப்பான். அப்போ தான் வந்து ஒரு பாலை வந்து நம்ம ஹினாட்டா பக்கம் வந்து யாரோ அடிச்சு விட்டுருப்பாங்க. அதனால நம்ம ஹினாட்டா என்ன பண்ணுறான்னா வந்து சரி அந்த பாலை திருப்பி அவங்களுக்கே அடிச்சு விடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டாவும் வந்து அந்த பாலை வந்து வேகமாக காலால் தட்டி விடுவான். தட்டி விட்டது என்ன ஆகிடும்னா வந்து நம்ம சோராவோட ஃபேஸ் கிட்ட வரையும் போயிடும். ஆனால் நம்ம சோரா ஃபேஸில் அடிக்காத அந்த பாலை அதுக்காட்டி பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு நம்ம ஹினாட்டாவை வந்து முறைச்சி பார்த்துட்ருப்பான். முறைச்சி பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹினாட்டாவை பார்த்து அவன் வந்து நடந்து வந்துட்டுருப்பான். நடந்து வந்த உடனே வந்து நம்ம ஹினாட்டாவை முறைச்ச உடனே நம்ம ஹினாட்டா வந்து பயந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா சொல்லுவான். உடனே வந்து நம்ம சோராவும் வந்து எதுவுமே பண்ணாமல் கிளம்பிடுவான். இந்த இன்சிடெண்ட்டை நினச்சிட்டு நம்ம
நம்ம ஹினாட்டா என்ன சொல்லுவான்னா, அதுவும் இதுவும் ஒண்ணும் இல்ல. அவன் வந்து சும்மா நார்மலா தான் பிஹேவ் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா வந்து சொல்றான். அதுவும் இல்லாம இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அந்த காஃபி வந்து கொட்டுச்சு தான். ஆனா என் மேல ஒரு துளி கூட படல. ஃபுல்லாவே வந்து நம்ம சோறா மேல தான் பட்டுச்சு. அவன் தான் என்ன காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா சொல்லிட்டுருப்பான். அதுக்கு வந்து நம்ம ருஹிட்டோ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, அது ஃப்ளூக்கா இருக்கும். அது வந்து நீ தள்ளி விட்டது அந்த இதில தள்ளி விட்டுருப்ப. அதனால அவன் மேல ஃபுல்லா கொட்டிடுச்சுன்னு சொல்றான். உடனே வந்து நம்ம சோராவோட தம்பி என்ன சொல்றான்னா, அந்த டீ ஷர்ட்ட வந்து நீ மாத்தணும்லாம் யோசிக்காத. அத பத்திலாம் அவன் கவலைப்பட மாட்டான்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கு ருஹிட்டோ என்ன சொல்லுவான்னா, கண்டிப்பா நீ மாத்தியே ஆகணும். போய் வந்து டீ ஷர்ட்ட நீ தானே கரையாக்குன. அதனால நீனே போய் சரி பண்ணிரு. அவனோட இதில வந்து வேற டீ ஷர்ட் வாங்கி வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருஹிட்டோ சொல்லிட்டுருப்பான். உடனே நம்ம ஹினாட்டாவும் வந்து சரி நம்ம போய் வந்து டீ ஷர்ட் வாங்கி அவனோட லாக்கர்லேயே வந்து நம்ம வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவனோட லாக்கரை தேடிட்டு இருப்பான். தேடினோடனே கண்டுபிடிச்சிருவான். அப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம ஓஜி அதாவது நம்ம ஹினாட்டா வந்து லவ் பண்ணுறான்ல அவன் வந்து வந்திருப்பான். வந்த உடனே என்ன கேட்குறான்னா, நீ எனக்காக தான் வந்து இந்த லாக்கரை தேடி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு வந்து நம்ம ஹினாட்டாவால் எந்த பதிலும் சொல்ல என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஓஜி என்ன பண்ணிடுறான்னா வந்து நம்ம ஹினாட்டாவை வந்து லாக் பண்ணிடுறான் அந்த லாக்கரில். லாக் பண்ணிட்டு என்ன கேட்குறான்னா வந்து, என்னோட பர்த்டே பார்ட்டி வந்து நாளைக்கு இருக்கா? அத சொல்றதுக்கு தான் நான் வந்து நேத்து பொக்கே குடுத்தேன். ஆனா வந்து நீ எதுவுமே கேட்கல. நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓஜி வந்து ஹினாட்டா கிட்ட சொல்லிட்டுருப்பான். அதுவும் இல்லாம ஹினாட்டா வந்து ஒரு பேக்க வந்து மறைச்சு வச்சிருந்தனால, அத வந்து புடுங்கிட்டு, "இது வந்து என்ன பேக்கு? எனக்காக தான் வாங்கிட்டு வந்துட்டியான்னு?" சொல்லிட்டு நம்ம ஓஜி வந்து ஹினாட்டாட்ட கேட்டுட்டுருக்கான். அதுக்கு வந்து ஹினாட்டா அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு அந்த பேக்க வாங்கிட்டு, "நீ சொன்ன பர்த்டே பார்ட்டிக்கு நான் கண்டிப்பா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா வந்து ஓஜி கிட்ட சொன்னான். அத கேட்டதும் வந்து ஓஜி வந்து அந்த பேக்க மறந்துட்டான். மறந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹினாட்டா என்ன பண்ணான்னா, அவன் போன உடனே வந்து டக்குன்னு நம்ம சோராவோட லாக்கர்ல வந்து அந்த கிளாத்த வந்து வச்சுடுறான். வச்சுட்டு எங்கே மறையிறதுன்னு தெரியாம மறைஞ்சுக்கிட்டான். ஏன்னா வந்து நம்ம சோரா வந்து அந்த லாக்கர தேடி தான் வந்துட்டுருக்கான். அத நோக்கி வந்துட்டுருக்கும்போது நம்ம ஹினாட்டாவ பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு ஹினாட்டா வந்து மறைஞ்சுக்கிறான். ஆனா ஒழுங்கா மறைஞ்சுக்கல. அவனோட கால்லாம் அப்படியே தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம சோராவுக்கும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில வந்து ஒருத்தவனோட பேர் வந்து என்னன்னா வந்து மக்கோட்டோ. இவன வந்து என்னன்னு சொல்லலாம்னா வந்து நம்ம சோராவோட பார்ட்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து இவன் வந்து சோராவ லவ் பண்ணுறானான்றது வந்து நம்ம அடுத்த எபிசோட் பார்த்தா தான் தெரியும். இன்னொருத்தன் இருப்பான். அவனோட பேர் வந்து என்னன்னா டெசுகோ. அவன் வந்து யாருன்னா வந்து நம்ம சோராவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவனுங்க 3 பேரும் தான் வந்து ஃபுட்பால்லாம் விளையாடிட்டு அவனுங்க லாக்கரில் வந்து திங்ஸ் எடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு வந்துட்டுருப்பாங்க. அப்படி வரும்போது தான் வந்து நம்ம ஹினாட்டா வந்து நம்ம சோராவோட லாக்கரில் திங்ஸ் வச்சுட்டு அங்கே மறைஞ்சிருவான். மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம சோறாவ ஓப்பன் பண்ணி பார்த்தா, அங்கே வந்து யாரோ வாங்கி வச்சுருக்காங்க. இத பார்த்த உடனே வந்து நம்ம சோராவோட 2 ஃப்ரெண்ட்ஸும் "என்னாச்சு? அங்கே யார் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுவும் இல்லாம வந்து யாரோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நம்ம சோராவும் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்ருக்கும்போது கீழ வந்து அவனோட கால் தெரியறதையும் வந்து நோட் பண்ணிடுறான். இப்போ வந்து நம்ம சோரா வந்து ஹினாட்டாவ காப்பாத்தணும்னு முடிவு பண்ணதுனால, மத்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் என்ன சொல்றான்னா வந்து, "உங்களோட ஷூ லேஸ் வந்து அவுந்திருக்கு. அத வந்து கட்டுங்க" அப்படின்னு சொல்லி திசை திருப்பிட்டான். அதனால வந்து ஹினாட்டாவும் வந்து சேஃபா வந்து மறைஞ்சே இருந்துக்கிட்டான். நம்ம சோராவுக்கு வந்து தெரிஞ்சுச்சு அவன் மறைஞ்சிருந்தது. அதனால வந்து அவன காப்பாத்துறதுக்காக தான் இந்த பொய்யெல்லாம் சொல்றான். ஆனா உண்மையிலேயே வந்து அவனுங்களோட ஷூ லேஸ் வந்து அவுந்து தான் இருக்கு. அதனால வந்து அவனுங்க ஷூ லேஸ் கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த விஷயத்த மறந்துடுறாங்க. அங்க யாரோ இருக்கிற விஷயத்தையே மறந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹினாட்டாவும் ஒரு வழியா தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த போர்வையெல்லாம் எடுத்துட்டு வெளியில வரான். வெளியில வந்ததுக்கப்புறம் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட என்ன சொல்கிறான்னா வந்து, "நான் வந்து ஓஜியோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டேன். அது ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே வந்து சோரா வந்து அங்கே வந்துட்டான். அவன் என்னை பார்த்துறக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து நான் டக்குன்னு அவனை வந்து திசை திருப்புறதுக்காக தான் வந்து இந்த வேலையை பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா சொல்கிறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, "உனக்கு நோ சொல்லவே தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஹினாட்டா என்ன சொல்கிறான்னா, "நான் ஒரு வேளை நோ சொல்லி அவனோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கேட்டுட்ருக்கான். இப்படியே இவனுங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹினாட்டாவோட ஃப்ரெண்டு ருஹிட்டோ வந்து என்ன சொல்கிறான்னா, "நான் அவன் கூட அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரேன்னு" சொல்கிறான். உடனே வந்து நம்ம சோராவோட தம்பி வந்து ரிக்கோ இருக்கான்ல, அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, "என்னால் இன்னைக்கு வர முடியாது. எனக்கு ஒரு வேலை இருக்குது. நான் கிளம்புறேன்னு" சொல்லிடுவான். இன்னொரு பக்கம் வந்து ஹினாட்டாவுக்கு வந்து ஒரே சந்தோஷம். ஏன்னா வந்து ருஹிட்டோவும் அவன் கூட வரதா சொன்னதுனால சந்தோஷம். இப்போ வந்து நம்ம சோராவோட தம்பி அதாவது ரிக்கோ வந்து எங்கே போகிறான்னா, ஒரு லைப்ரரிக்கு தான் போகிறான். லைப்ரரிக்கு போய் வந்து ஒரு புக்கை வந்து எடுக்கிறான். புக்கை எடுத்துகிட்டு படிக்கிற மாதிரி படிச்சுட்ருக்கான். அங்கே வந்து அவன் யாரையோ வந்து லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அவன் அந்த லைப்ரரிக்கு போகிறான். அங்கேயே அதே மாதிரி வந்து இவன் வந்து யாரோ புக்கு படிச்சிருக்கதையும் பார்க்குறான். ஆனால் அது யாருன்றத வந்து காமிக்கல. இவனும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பிடுறான். திரும்பி அவன் வந்து என்ன பண்ணுறான்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படி அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது, கன்ஃபஸ் பண்ணுறது அந்த மாதிரியே வந்து யோசிச்சுட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹினாட்டாவோட வீட காமிக்கிறாங்க. ஹினாட்டாவோட தங்கச்சி வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு கிஃப்ட்டை வந்து அவங்களோட அப்பாவுக்கு வந்து குடுக்குறா. என்னன்னா, அவங்க அப்பா வந்து ப்ரமோஷன் வாங்கிட்டாரு. அதனால வந்து வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக அந்த கிஃப்ட்ட குடுக்குறாங்க. உடனே வந்து
அவங்க அப்பா வந்து அவனோட பொண்ணை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சோடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது, "நான் இன்னும் சின்ன பிள்ளை இல்ல" அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, "நீ வளர்ந்தாலும் சின்ன பிள்ளை தான் எனக்குன்னு" சொல்றாரு. உடனே வந்து நம்ம ஹினாட்டாவும் அப்போ நானுன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "நீலாம் சின்ன பிள்ளை கிடையாது. நீலாம் வந்து அடல்ட்" அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, "நீங்க தானே சொன்னீங்க, இப்போ வளர்ந்தாலும் சின்ன பிள்ளைங்க தானே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து, "வா நம்ம வந்து மேட்ச் போடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து விளையாடிட்டே இருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலி. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஓஜியோட பர்த்டே பார்ட்டி நடக்குது. அந்த ஓஜியோட பர்த்டே பார்ட்டி எங்கே நடக்குதுன்னா வந்து நம்ம சோராவோட கிளப்பில் தான் வந்து நடக்குது. அவனுங்களும் வந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஓஜியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஹினாட்டாவோட ஃப்ரெண்டு ருயிட்டாவும் வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வராங்க. அப்போ வந்து ருயிட்டா தான் வந்து நம்ம ஓஜி கிட்ட வந்து கிஃப்ட் கொடுக்குறான், எங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்ம ஓஜி என்ன பண்ணுறான்னா, "நான் உன்னை பார்க்க வரல" அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபுல்லாக இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஹினாட்டாவை வந்து பார்க்க போகிறான். இதை வந்து நம்ம ருயிட்டாவுக்கு பார்த்த உடனே கொஞ்சம் வருத்தமாயிடுறான். ஏன்னா வந்து ருயிட்டாவுக்கு வந்து ஓஜியை பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஓஜி ஆர்டர் பண்ண மாதிரி வந்து வீட்டில் வந்து அந்த ட்ரிங்க்ஸ்லாம் வந்து வருது. வந்த உடனே வந்து இவங்களும் வந்து அந்த பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ஓஜி என்ன சொல்கிறான்னா வந்து, "நீ ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம குடிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓஜி சொல்லிகிட்ருக்கான். அப்போ வந்து நம்ம ருயிட்டா என்ன சொல்கிறான்னா, "ஹினாட்டா வந்து குடிக்க மாட்டான். அதனால வந்து நீ வந்து ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்காத அவனுக்குன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது ஓஜி என்ன சொல்கிறான்னா, "இது வந்து ஆல்கஹால் கிடையாது. இது வந்து ஆல்கஹால் இல்லாத நார்மல் ஜூஸ் தான்" அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ருயிட்டாவும் குடிச்சு பார்க்குறான். "ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து நம்ம ஹினாட்டாவும் வந்து அந்த ஜூஸை குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே வந்து இவங்க எல்லாருமே வந்து குடிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த பாரில், அதாவது அந்த பாரோட ஓனர் தான் யார், நம்ம சோரா, அவரும் வந்துட்டுருக்காரு. வந்துட்டு இருந்த உடனே, "என்ன இங்கே இவ்வளோ சவுண்டாக இருக்குன்னு" சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. என்ன சவுண்டுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஓஜியோட பர்த்டே பார்ட்டிலேருந்து தான் நிறைய சவுண்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா இவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிட்டு செம்மையாக வந்து குடிச்சிட்ருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் குடிக்கிறது மட்டும் இல்லாமல் கத்திட்டு வேறு இருக்காங்க. இது கேட்ட உடனே தான் வந்து நம்ம சோராவும் வந்து அங்கேருந்து வெளியில் வந்தான் அவனோட ஆஃபீஸ்லேருந்து. இந்த பக்கம் வந்து நம்ம ஹினாட்டா வந்து அரைபோதையில மாறிட்டான். என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா வந்து இந்த ஓஜி வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டேப்லெட் கொடுத்து அந்த டேப்லெட்டை வந்து அந்த ஒரு கிளாஸில் போட சொல்லிட்டான். அதை வந்து நம்ம ருயிட்டாவும் ஹினாட்டாவும் குடித்ததுனால வந்து அரைபோதையில மாறிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஓஜி வந்து ஹினாட்டா வந்து கட்டி பிடிச்சிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம சோரா இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்ருக்கான். நோட் பண்ணிவிட்டு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்கள்ல, அதாவது சோராவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஓஜி தான் வந்து பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கான். அவன் வந்து பிரின்சிபலோட பையன்றதுனால ஓவரா பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா கிட்ட வந்து நம்ம சோராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவனுங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து இன்னொருத்தவன் என்ன சொல்கிறான்னா, "நீ இப்படியெல்லாம் அவங்கள பற்றி பேசாத. அவங்க வந்து நம்மளோட கஸ்டமர்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். உடனே வந்து சரி இவங்கலாம் வந்து அப்படியே விட்டுடுறாங்க. அவன் பர்த்டே பார்ட்டி தானே பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் சோரா மட்டும் வந்து அங்கே நடக்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கே என்ன நடக்குதுன்னா வந்து நம்ம ஓஜி என்ன பண்ணிட்டான் வந்து ஹினாட்டாவை வந்து இல்லீகலாக வந்து ட்ரக்ஸ் ஊற்றி அவனை வந்து குடிக்க வச்சுட்டான். குடிக்க வச்சதுக்கப்புறம் கேக்கும் அவங்க இடத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹினாட்டாவை வந்து படுக்க வச்சுட்டு அந்த கேக்கையும் ஊதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹினாட்டா கிட்ட வந்து, "நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம ஹினாட்டா வந்து முடியாதுன்னு சொல்லிட்டான். அவன் எவ்வளோ தான் குடித்தாலும் வந்து முடியாதுன்னு தான் சொல்கிறான். ஆனால் வந்து நம்ம ஓஜி என்ன சொல்கிறான்னா, "இங்கே நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து என்னை அசிங்கப்படுத்திடாத. மரியாதையா எஸ்ன்னு சொல்லுன்னு" சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கிஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஹினாட்டாவோட ஃபேஸை வந்து பிடிச்சி வைக்கிறான். அப்போ தான் வந்து நம்ம சோரா இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தால, அதனால கோவத்தில் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம சோரா ஹினாட்டாவோட கையை பிடிச்சி இழுத்து, "இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். நீ எதுக்கு வந்து அவனை கிஸ் பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். உடனே வந்து ஓஜி என்ன சொல்கிறான்னா, "என்ன பேசிகிட்டு இருக்க? சும்மா பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கு வந்து நம்ம சோரா என்ன சொல்கிறான்னா, "உண்மையிலேயே இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான்" அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹினாட்டாவும் வந்து நம்ம சோராவோட ஃபேஸே பார்க்குறான். ஃபேஸை பார்த்துட்டு எதுவுமே கேட்கல, அப்படியே விட்டுடுறான். உடனே வந்து ஓஜி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா வந்து நம்ம சோராவை வந்து அடிக்கிறதுக்கு வரான். ஆனால் வந்து நம்ம சோரா வந்து செம்மையா சண்டையும் போடுவான்றதுனால வந்து திருப்பி அடிக்கும்போது நம்ம ஓஜி வந்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே இந்த விஷயத்த விட்டுடுறான். விட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். அதுக்கப்புறம் நம்ம சோரா வந்து இங்கே என்ன பண்ணுறான்னா நம்ம ஹினாட்டாவை கூட்டிகிட்டு அந்த பக்கத்துலேருந்து வெளியில் போயிடுறான். ஓஜியும் திருப்பி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது நம்ம சோராவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை தடுத்து நிறுத்துறாங்க. "நீ எங்கே போகிற? அவன் எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ கரெக்டாக அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுருவான். நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓஜியை தடுத்து நிறுத்துனானுங்க. இந்த பக்கம் வந்து நம்ம சோராவும் வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹினாட்டாவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ வந்து நம்ம ஹினாட்டா வந்து செம்மையா குடிச்சதுனால அங்கேயும் இங்கேயும் வந்து ஆடிக்கிட்டு போய் உட்காந்துட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம சோரா என்ன சொல்கிறான்னா, "நீ என்னோட பின்னாடி ஏறிக்கோ. நான் வந்து உன்னை வீட்டுக்கு சேஃபாக கொண்டு போய் விடுறேன்னு" சொல்கிறான். உடனே வந்து ஹினாட்டாவும் வந்து அவன் சொல்கிறத கேட்டு அவன் மேலே வந்து ஏறி உட்காந்துருவான். உட்காந்துட்டு இருந்தவன் வந்து சும்மா வாய வச்சுட்டு இல்லாமல் என்ன சொல்லுவான்னா, அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்பான்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவான்னா, "நீங்கள் வந்து சின்ன வயசில் வந்து
நீங்கள் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு போவீங்க. ஆனால் நான் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் தூங்கிட்டு போகல. இனிமேட்டுக்கு வந்து நம்ம 2 பேருக்குள்ள திங்ஸ் ஒண்ணா இருக்காது. நான் வந்து இனிமேட்டு சின்ன பையன் இல்ல, நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வருவான். புலம்பிட்டு வந்து திருப்பி வந்து நம்ம சோறா வந்து அவன கீழ இறக்கி விடும்போது, திருப்பியும் ஆடிக்கிட்டே வந்து திருப்பியும் அங்க வந்து கீழ விழுந்துருவான். விழுந்ததுக்கப்புறம் வந்து என்ன திருப்பி சொல்லுவான்னா வந்து, "நான் எப்படிதான் சின்ன பிள்ளையா இல்லனாலும் வந்து எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கணும்னு தான் ஆசை. அப்பதான் நீங்க வந்து என்னோட ஃபோர் ஹெட்லலாம் வந்து கிஸ் பண்ணுவீங்க. நீங்க வந்து இப்பலாம் வந்து என்னோட தங்கச்சிய மட்டும் தான் கிஸ் பண்றீங்க. என்ன கிஸ் பண்றதே இல்ல என்னோட தலையில. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு பிடிக்கவே இல்ல நீங்க இப்படி பண்றது" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பான் நம்ம ஹினாட்டா. இது எல்லாத்தையும் வந்து நம்ம சோறாவும் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். கேட்டுட்டு "இவன் என்னடா பேசிட்டு இருக்கான்? நான் அவனோட அப்பா இல்ல" அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து நம்ம சோறா சொல்லுவான். அதுக்கு வந்து ஹினாட்டா வந்து திருப்பி வந்து அங்க ம் வானத்துல இருக்க நட்சத்திரத்தலாம் பார்த்துட்டு, இதுலயே எனக்கு பிடிச்சது வந்து ஸ்கை தான் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோறா கிட்ட சொல்லிட்டு, நம்ம சோறா மேலேயே வந்து அப்படியே வந்து சாஞ்சிருவான். சாய்ந்த உடனே நம்ம சோறாக்கு வந்து அப்பதான் வந்து ஃபீலிங்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. உடனே வந்து சோறாவும் வந்து நம்ம ஹினாட்டா கேட்ட மாரி ஃபோர் ஹெட்ல வந்து கிஸ் பண்ணிருவான். அவன் அவனோட அப்பா இல்ல தான். இருந்தாலும் வந்து அவன் கேட்டதுக்காக வந்து அவனும் கிஸ் பண்ணிருவான். கிஸ் பண்ணதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.